ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோடெக். இந்த வீடியோவில் நம்ம சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ சில சப்ஜெக்டில் நீங்கள் எதுவுமே படிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் 2012 அண்ட் 2017 பாலிடெக்னிக் கொஷின் பேப்பர் எடுத்து எந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம படிக்கிறப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதில் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருப்போம் இல்லையா? அந்த டாபிக்ஸ் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிங்க. மீதி டாபிக்ஸ் டைம் இருந்தால் படிங்க, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் டாபிக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் நான் ஏன் அந்த டாபிக் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எல்லாருமே மோஸ்ட்லி கோர் சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் தியரி சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஸோ சில பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணேன். பட் கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் அந்த டாபிக்ஸ் பார்க்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப பிஸி ஷெடியூலாக போயிட்டுருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பேட்டர்ன் டாக்குமெண்டேஷன் பண்ணிகிட்ருக்குறேன்ட்டு. ஸோ அந்த ஒர்க்கு ப்ளஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குது பையனுக்கு. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டாபிக் நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டாபிக் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சிஸ்டம்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். When the output of the system depends only upon the present input sample is called static systems. So இப்போ static system அப்படின்னா அவுட்புட் ஒன்லி இப்போ ப்ரெசன்ட் இன்புட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஸ்டாட்டிக் சிஸ்டம். ஓகே, அவுட்புட் பாஸ்ட் இன்புட்டோ ஃப்யூச்சர் இன்புட்டையோ டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஒன்லி ப்ரெசன்ட் இன்புட் மட்டும்தான் இது டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டாட்டிக் சிஸ்டத்துக்கு நமக்கு மெமரி தேவையில்லை. ஏன் அப்படின்னா அவுட்புட் ப்ரெசன்ட் இன்புட் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பாஸ்ட் இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா நமக்கு அந்த இன்ஃபர்மேஷனும் வேணும். ஸோ தென் வி நீட் சம் மெமரி. பட் இந்த சிஸ்டத்துக்கு நமக்கு மெமரி தேவையில்லை. ஓகே, ஸ்டாட்டிக் சிஸ்டம்க்கு மெமரி தேவை கிடையாது. இட்ஸ் அ மெமரிலெஸ் சிஸ்டம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், y of n is equal to 10 into x of n. ஸோ இதில் பாருங்கள் n கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ப்ரெசன்ட் இன்புட். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிளையும் பாருங்கள், மோர் தென் ஒன் சிக்னல். இங்கேயும் இது n தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ப்ரெசன்ட் இன்புட். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ ஸ்டாட்டிக் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு டைனமிக் சிஸ்டம். த அவுட்புட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் த இன்புட் ஆல்சோ. ஸோ டைனமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். தட் இஸ் டைனமிக் சிஸ்டம். இப்போ பாஸ்ட் இன்புட்டையும் அது டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை. ஸோ அதனால் இந்த டைனமிக் சிஸ்டத்தில் மெமரி டிவைஸ். ஓகே, இதை நீங்கள் எம்டி அப்படின்னு வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைனமிக் சிஸ்டம்ஸ் அப்படின்னா மெமரி தேவை. ஓகேவா? ஸோ டைனமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 1. இந்த மாதிரி மைனஸ்னு வந்திருக்கிறது பாஸ்ட். இப்போ ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்யூச்சர். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் ஒரு கொஷின் கேட்டிருக்குறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு இதுவுமே நம்ம டேரெக்டாக பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். n மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் ஸ்டாட்டிக். n -1 அப்படின்னு இருந்ததுன்னா பாஸ்ட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. தென் இட் வில் பி அ டைனமிக் சிஸ்டம். நெக்ஸ்ட் டாபிக் ஷிஃப்ட் இன்வேரியண்ட் அண்ட் ஷிஃப்ட் வேரியன்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் டைம் இன்வேரியண்ட் அண்ட் டைம் வேரியன்ட் சிஸ்டம்ஸ். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இஃப் த இன்புட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சிஸ்டம் டு நாட் சேஞ்ச் வித் ஷிஃப்ட் ஆஃப் டைம் ஆர் கால்ட் ஷிஃப்ட் இன்வேரியண்ட் ஆர் டைம் இன்வேரியண்ட். தட் மீன்ஸ் இப்போ ஒரு டைம் ஷிஃப்ட்டுக்கு அப்புறமும் இன்புட்டும் அவுட்புட்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஷிஃப்ட் இன்வேரியண்ட் ஆர் டைம் இன்வேரியண்ட். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே இது இன்புட். ஸோ அவுட்புட் என்ன கிடைக்குது பாருங்கள், ஒய் ஆஃப் என் மைனஸ் கே. ஓகே, ஒரு கே சாம்பிள்ஸ் டிலே ஆகிருக்கு இன்புட்டில்.
அதே கேஸ் சாம்பிள்ஸ் அவுட்புட்லேயும் டிலே ஆகிருக்கு. ஓகேவா? ஒரு டைம் ஷிஃப்ட்டுக்கு அப்புறமா இன்புட் அண்ட் அவுட்புட் போத் ஆர் சேம். அப்போ இந்த சிஸ்டம் இஸ் டைம் இன்வேரியண்ட். அப்படி ஈக்குவலாக இல்லாமல் அன்ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் ஷிஃப்ட் வேரியண்ட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். y of n is equal to x of n minus x of n minus 1. இது வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின். ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து ஷிஃப்ட் வேரியண்ட் ஆர் ஷிஃப்ட் இன்வேரியண்ட் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்புட்டை வந்து ஒரு கேஸ் சாம்பிள்ஸ் டிலே பண்ண போகிறோம். ஓகே, ஒரு டைம் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இப்போது இன்புட் இதில் என்னது, ஜென்ரலாகவே நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் இன்புட், ஒய்ங்கிறது அவுட்புட்டு. ஸோ அப்போ இந்த எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 1 இதில் வந்து ஒரு கே சாம்பிள்ஸ் டிலே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு எப்படி நேம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒய் ஆஃப் என் கமா கே ஈக்குவல் டு, அதாவது இந்த இடத்துல கேங்கிறது கே சாம்பிள்ஸ் டிலே பண்ண போகிறோம், ஈக்குவல் டு இந்த எண்ணுக்கு பதிலாக என் மைனஸ் கே. இங்கே எண்ணுக்கு பதிலாக என் மைனஸ் கே, அப்புறம் ஒரு மைனஸ் 1. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டில் கே சாம்பிள்ஸ் டிலே பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால் என் வர இடத்துல என் மைனஸ் கே அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, அவுட்புட்டில் வந்து கே சாம்பிள்ஸ் டிலே பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இதுதான் அவுட்புட் இல்லையா, ஒய் ஆஃப் என். ஸோ ஒய் ஆஃப் என்க்கு பதிலாக என் மைனஸ் கே. ஸோ அப்போது இந்த அவுட்புட் நம்மளுக்கு இது தான் கிடச்சிருக்கு. இதில் என் வர இடத்துல என்ன பண்ணணும், என் மைனஸ் கே ரீப்ளேஸ் பண்ணுறோம், மைனஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே மைனஸ் 1. ஸோ இது வந்து இன்புட்டை வந்து நம்ம கே சாம்பிள்ஸ் டிலே பண்ணது, இது அவுட்புட்டு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிருக்கு. ஸோ த சிஸ்டம் இஸ் டைம் இன்வேரியண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ஒய் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் இன்ட்டு காஸ் ஒமேகா நாட் என். ஸோ இதில் பாருங்கள், ஒய் ஆஃப் என்கிறது அவுட்புட், எக்ஸ் ஆஃப் என்கிறது இன்புட். இப்போ முதல்ல என்ன பண்ணணும், இன்புட்டை தான் கே சாம்பிள்ஸ் டிலே பண்ண போகிறோம். ஸோ ஒய் ஆஃப் என் கமா கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் எண்ணுக்கு பதிலாக என் மைனஸ் கே. இங்கே வந்து எண்ணுக்கு பதிலாக நம்ம போடக்கூடாது. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு மல்டிப்ளையர் தான். நம்மளோட இன்புட் என்னது தான், எக்ஸ் ஆஃப் என் தான் இன்புட்டு. இந்த மிஸ்டேக் வந்து பண்ணிடக்கூடாது. ஒய் ஆஃப் என் அவுட்புட்டுன்னு எடுக்கிறப்ப மட்டும்தான் இந்த ரெண்டுமே வரும். ஓகேவா, இன்புட்னா ஒன்லி எக்ஸ் ஆஃப் என் தான் இன்புட்டு. அவுட்புட் வந்து என்ன இருக்குது, இன்புட்டும் வந்து ஒரு மல்டிப்ளையர். ஓகே, ஒரு மல்டிப்ளையரில் சேர்ந்து கிடைக்கிற அவுட்புட்டு தான் ஒய் ஆஃப் என். ஸோ அந்த மல்டிப்ளையர் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஒரு கொசைன் சிக்னல் கொடுத்துருக்கோம். ஸோ இன்புட்டும் ஒரு கொசைன் சிக்னலும் மல்டிப்ளை பண்ணி ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. இன்புட் வந்து எக்ஸ் ஆஃப் என். ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் எண்ணை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிலே பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக என் மைனஸ் கேன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இது அப்படியே எழுதிக்கலாம், காஸ் ஒமேகா நாட் என். ஓகே, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அவுட்புட்டை வந்து நம்ம டிலே பண்ண போகிறோம், கே சாம்பிள்ஸ். ஸோ என் மைனஸ் கே, இதுதான் நமக்கு கிடைச்ச அவுட்புட்டு இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா, என் வர இடத்துல எல்லாம் என் மைனஸ் கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே என்ன வரும், எண்ணுக்கு பதிலாக என் மைனஸ் கே. ஓகே, ஸோ இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அப்போ இந்த சிஸ்டம் என்னது, ஷிஃப்ட் வேரியண்ட். ஓகே, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. இதில் வந்து ஜஸ்ட் ஒரு மல்டிப்ளையர் தான். இப்போ ஒரு மல்டிப்ளையர் இருக்கும், இதுக்கு ஒரு இன்புட்டு எக்ஸ் ஆஃப் என்னன்னு கொடுக்குறோம். ஓகே, இன்னொரு இன்புட் வந்து காஸ் ஒமேகா நாட் என் அப்படின்னு கொடுக்குறோம். அவுட்புட் வந்து ஒய் ஆஃப் என் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ் ஆஃப் என் இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்துட்டு நம்ம டிலே பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ஒய் ஆஃப் என் இந்த அவுட்புட்டை வந்து டிலே பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஷிஃப்ட் வேரியண்ட். நெக்ஸ்ட் டாபிக், காசல் அண்ட் நான் காசல் சிஸ்டம்ஸ். ஸோ காசல் சிஸ்டம் அப்படிங்கிறது அவுட்புட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் இன்புட்ஸ். ஸோ காசல் சிஸ்டம் அப்படிங்கிறது பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் இன்புட்ஸ். ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் வந்து காசல் சிஸ்டம். இதே மாதிரி தான் நம்ம டைனமிக்கில் பார்த்தோம். டைனமிக்லேயும் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் இன்புட்ஸ். ஸோ பாஸ்ட் அப்படிங்கிறத என் மைனஸ் 1 சொல்லுவோம், ப்ரெசண்ட்னா என். ஓகே, ஸோ இது எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் ஆஃப் என், எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 1, எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு வந்து நான் காசல் சிஸ்டம். இதில் வந்து அவுட்புட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்யூச்சர் இன்புட்ஸ் ஆல்சோ.
ஸோ நான் காசல் சிஸ்டம் அப்படின்னா பாஸ்ட், ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர். ஓகே, இது மூணையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் நான் காசல் சிஸ்டம். ஸோ காசல் சிஸ்டம் அப்படிங்கிறது பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட் இன்புட், நான் காசல் அப்படிங்கிறது பாஸ்ட், ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் இன்புட்ஸ். இதுக்கு இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆஃப் என், எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன், என் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் இன்புட். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டம்ஸ். தி சிஸ்டம் இஸ் செட் டு பி ஸ்டேபிள் only when the output is bounded for bounded input. For a bounded input, if the output is unbounded in the system, then it is said to be unstable. So stable system அப்படின்னா ஒரு bounded inputக்கு bounded output தான் வரணும். BIBO அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ bounded inputக்கு bounded output அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள். bounded அப்படிங்கிறது வந்து finite. ஓகே, unbounded அப்படின்னா infinite. ஓகே, ஸோ ஒரு ஃபைனைட் இன்புட்டுக்கு ஃபைனைட் அவுட்புட் தான் கிடைக்கணும். ஒரு ஃபைனைட் இன்புட்டுக்கு வந்து இன்ஃபைனைட் அவுட்புட் கிடச்சதுன்னா அது அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகே, ஒரு ஃபைனைட் இன்புட்டுக்கு ஃபைனைட் அவுட்புட் கிடச்சதுன்னா தட் இஸ் ஸ்டேபிள். பட் ஒரு ஃபைனைட் இன்புட்டுக்கு இன்ஃபைனைட் அவுட்புட் கிடச்சுன்னா தட் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். இப்போ ஒய் ஆஃப் டி பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டி அப்படின்னு எடுத்துருக்கோம். இதில் இந்த இன்புட் எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது ஒரு யூனிட் ஸ்டெப் சிக்னல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த இன்புட் சிக்னல் வந்து ஒரு யூனிட் ஸ்டெப் சிக்னல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ யூனிட் ஸ்டெப் சிக்னல்னால் இட் வில் பி லைக் திஸ் இல்லையா. ஸோ இதை டிஸ்க்ரீட்டில் போட்டோம் அப்படின்னா இப்படி வரும். ஸோ இதோட ஆம்ப்ளிடியூட் எப்போதுமே ஒன்னாக தான் இருக்கும், அது வந்து சேஞ்ச் ஆகவே செய்யாது. ஓகே, ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் டி வந்து இன்புட். ஸோ இன்புட் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், யூனிட் ஸ்டெப். ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ஆஃப் டி. இதில் வந்து இந்த ஆம்ப்ளிடியூட் வந்து எப்போதுமே ஃபைனைட்டாக தான் இருக்கும், தட் இஸ் 1. யூனிட் ஸ்டெப் அப்படிங்கிறனால 1. ஸோ இது எப்போதுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல, ஒரு ஃபைனைட் இன்புட் தான். ஓகே, ஸோ இந்த இன்புட் யூ ஆஃப் டி ஸ்டெப் சிக்னல் வந்து ஒரு ஃபைனைட் சிக்னல். இதோட அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு, யூ ஸ்கொயர் ஆஃப் டி. ஓகே, ஸோ இதுவும் எப்படி தான் இருக்குது, ஒரு ஃபைனைட் அவுட்புட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேபிள் சிஸ்டம். அன்ஸ்டேபிள் சிஸ்டம் பாருங்கள், இப்போ ஒய் ஆஃப் டி வந்து இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு டிடின்னு எடுத்துருக்குறோம். இங்கேயும் வந்து இன்புட் எக்ஸ் ஆஃப் டி வந்து ஒரு யூனிட் ஸ்டெப் சிக்னல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இங்கே கொடுக்குற இன்புட் வந்து எப்படி, ஃபைனைட் இன்புட். ஓகே, ஃபைனைட் இன்புட். ஸோ இப்போ வந்து யூ ஆஃப் டி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா, யூனிட் ஸ்டெப்பை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ரேம்ப் சிக்னல். ஸோ ரேம்ப் சிக்னல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஆம்ப்ளிடியூட் வந்து ஃபைனைட் ஆம்ப்ளிடியூடாக இல்லை. ஸோ ஒவ்வொரு டைம்லேயும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து இன்ஃபைனைட். ஓகேவா. ஸோ இந்த ரேம்ப் சிக்னலில் வந்து ஆம்ப்ளிடியூட் இன்ஃபைனைட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபைனைட்டாக இருக்குது, பட் ரேம்ப் சிக்னல் தான் அவுட்புட்டு. அதோட இது எப்படி இருக்குது, ஆம்ப்ளிடியூட் இன்ஃபைனைட்டாக இருக்குது, தட் இஸ் அன்பவுண்டட். அதனால் இந்த சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள். ஓகே, ஸ்டெப் சிக்னல் வந்து நமக்கு ஃபைனைட்டாக இருக்குது, பட் ரேம்ப் சிக்னல் வந்து கிடைக்கிறது அவுட்புட்டு, அது வந்து அன்பவுண்டடாக இருக்குது, தட் இஸ் இன்ஃபைனைட்டாக இருக்கிறனால this system is said to be a unstable system. Next topic, linear and non-linear systems. So the system is said to be linear if and only if. ஸோ ஒரு சிஸ்டம் வந்து எப்போ லீனியர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோன்னா, இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஓகே, ஸோ ஒரு சிஸ்டம் வந்து இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இட் இஸ் அ லீனியர் சிஸ்டம், அப்படி இல்லைன்னா நான் லீனியர் சிஸ்டம். இப்போ இதை வந்து நம்ம மக்கப் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மக்கப் பண்ண வேண்டியதில்லை, இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் ஞாபகம் இருந்தாலே நம்ம ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்ஹெச்எஸ் இது எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள்.
ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் சிக்னல் x1 ஆஃப் என் x2 ஆஃப் என் அப்படின்னு எடுத்துருக்குறோம். அதில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, இது a1 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட், இது a2. ஓகேவா? அதுக்கப்புறமா ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்? a1 இன்ட்டு x1 ஆஃப் என், இதில் வந்து a2 இன்ட்டு x2 ஆஃப் என். ஓகே, ஸோ இது ரெண்டு தான் இன்புட்டாக ஒரு சம்மருக்கு கொடுக்குறோம். ஸோ இதில் வர்ற அவுட்புட் எப்படி இருக்கும்? இங்கே வர அவுட்புட் வந்து a1 x1 ஆஃப் n ப்ளஸ் a2 இன்ட்டு x2 ஆஃப் n. ஓகேவா? அதுக்கப்புறமா இது வந்து ஒரு சிஸ்டத்துக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இங்கே வந்து சம் ஆப்ரேஷன் நடக்கும், அதை வந்து t அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிறோம். ஓகே, ஸோ டீங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். ஓகேவா? இப்போ அவுட்புட் பார்த்திங்கன்னா இங்கே சம் ஆப்ரேஷன். ஓகே, அது எந்த ஆப்ரேட்டராக கூட இருக்கலாம். ஸோ டி ஆஃப் இந்த பார்ட். ஓகே, a1 x1 ஆஃப் n ப்ளஸ் a2 x2 ஆஃப் n. ஸோ இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஈஸியாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து RHS எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி x1 ஆஃப் n ஒரு சிக்னல், x2 ஆஃப் n. ஓகே, இப்போ x1 ஆஃப் n வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறோம்? ஒரு சிஸ்டத்துக்கு இன்புட்டாக கொடுத்துட்றோம். ஓகேவா? இதே மாதிரி x2 ஆஃப் n ஒரு சிஸ்டம்க்கு இன்புட்டாக கொடுத்துட்றோம். அப்போ இங்கே வந்து வர்ற அவுட்புட் எப்படி இருக்கும்? t ஆஃப் x1 ஆஃப் n, ரைட்? இங்கே வந்து t ஆஃப் x2 ஆஃப் n. ஓகே, அதுக்கப்புறமா இந்த கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை ஆகுது. ஸோ அப்போது இங்கே வந்துட்டு இந்த சம்மருக்கு இன்புட் என்னவாக இருக்கும்? a1 t ஆஃப் x1 ஆஃப் n. ஓகே, இங்கே வந்து a2 t ஆஃப் x2 ஆஃப் n. ஓகே, ஸோ சம்மரில் வந்து ரெண்டும் ஆட் ஆகி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதான் y டேஷ் அப்படின்னு நேம் பண்ணியிருக்கோம். ஸோ y டேஷ் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு a1 t ஆஃப் x1 ஆஃப் n ப்ளஸ் a2 t ஆஃப் x2 ஆஃப் n. ஓகேவா? இப்போது நம்ம LHSல என்ன பண்ணியிருக்கோன்னா செப்ரேட்டாக முதல்ல சிக்னல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சம்மரில் கொடுத்துருப்போம். ஸோ ஃபைனலாக தான் அந்த சம்மர் அவுட்புட் எடுத்து ஒரு சிஸ்டத்துக்கு இன்புட்டாக கொடுத்துருப்போம். ஓகே, பட் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணியிருப்போம்னா டூ டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறோம்? செப்ரேட்டாக ஒரு சிஸ்டத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் என்ன பண்ணுறோம்? சம்மருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ சம்மர்லேருந்து எடுக்கிற அவுட்புட் தான் ஃபைனல் அவுட்புட். இங்கே வந்து அந்த டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம்லேருந்து எடுக்கிறது தான் ஃபைனல் அவுட்புட். ஓகே, ஸோ அந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சிங்கன்னா நீங்களே இந்த ஈக்குவேஷன் வந்து டிரைவ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து இந்த y1 ஆஃப் என்னும் இந்த y டேஷ் ஆஃப் என்னும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தென் த சிஸ்டம் இஸ் லீனியர், அப்படி இல்லைன்னா நான் லீனியர். ஸோ இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். y ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு log 10 x ஆஃப் n. ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் வந்து லீனியர் ஆர் நான் லீனியர் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸாமில் வந்து நீங்கள் டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட்டு நான் வந்து இங்கே எழுதியிருக்கிறேன். y ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு t அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இன்புட் சிக்னலுக்கு ஒரு ஆப்ரேஷன், நம்ம ஏதோ ஒரு ஆப்ரேஷன் வந்து அதில் செய்கிறோம். அதுதான் அந்த ஆப்ரேட்டரை தான் டீன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்கே வந்து லாக்ரிதமிக். ஸோ log 10 ஆஃப் x ஆஃப் n. ஓகே, ஸோ இந்த ரெண்டு சிக்னல்ஸையும் x1 ஆஃப் n x2 ஆஃப் nன்னு எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நமக்கு எக்ஸாமில் தேவையில்லை, டேரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ y3 ஆஃப் n அப்படின்னு எழுத போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட LHS. இது வந்து LHS. ஸோ அந்த டயக்ராம் ஞாபகம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து x1 ஆஃப் n அது வந்து a1ஓட மல்டிப்ளை ஆகும், ப்ளஸ் x2 ஆஃப் n வந்து a2ஓட மல்டிப்ளை ஆகும். இந்த ரெண்டு சிக்னலையும் சம்மரில் கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ளஸ் சைன் இருக்கும். ஃபைனலாக என்ன பண்ணணும்? இதில் தான் அந்த ஆப்ரேட்டர் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ வெளியில் t. ஓகே, ஸோ இந்த கொஷினில் வந்து என்ன ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது? லாக்ரிதமிக். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? நம்ம லாக் பேஸ்டுன்னு எழுதிக்கலாமா? எழுதிட்டு a1 x1 ஆஃப்
n, okay, plus a2 x2 of n, okay. இது ஹோலாக போடணும், ஓகே. இந்த லாக் வந்து இந்த ரெண்டு டேர்முக்கும் காமன், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நான் முன்னாடி எழுதி காட்டியிருந்தேன், ஓகே. log 10 a1 x1 of n plus a2 x2 of n. ஸோ இந்த ரெண்டு சிக்னலுக்கும் காமனாக வந்து அந்த ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணணும், ஓகே. என்ன ஆப்ரேட்டர் இங்கே லாகரிதமிக், ஓகேவா. இதை வந்து ஈக்குவேஷன் 1 நேம் பண்ணிக்கோங்க. அடுத்து y3 dash of n, ஓகே. இது வந்து LHS, இது வந்து RHS. ஸோ RHSல அந்த டயக்ராம் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா x1 of n ஒரு சிக்னல் எடுத்துருப்போம், அதுக்கு டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம்க்கு இன்புட்டாக கொடுப்போம். ஸோ தட் இஸ் t of x1 of n. அதுக்கப்புறமா அந்த சிக்னல் வந்து a1 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் x2 of n. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம். ஸோ சம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும், தட் இஸ் t. அதுக்கப்புறமா a2ஓட மல்டிப்ளை பண்ணியிருப்போம், ஓகே. ஸோ ஃபைனலாக இந்த ரெண்டு சிக்னலையும் சம்மருக்கு இன்புட்டாக கொடுத்துருப்போம். ஸோ ப்ளஸ் சைன், ஓகே. ஸோ இந்த செகண்ட் RHSல வர்றது வந்து சம்மர்லேருந்து எடுக்கிற அவுட்புட், ஓகேவா. ஸோ இது எப்படி எழுதியிருக்குன்னு பாருங்கள். a1 ஆப்ரேட்டர் வந்து லாகரிதமிக், ஸோ லாக் பேஸ் 10 x1 of n plus a2 log 10 x2 of n. இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இது ரெண்டும் வந்து ஈக்குவல் கிடையாது. ஸோ இதை பார்த்த உடனே நீங்கள் வந்து log of a plus b மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ log a plus log b அப்போ ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது வந்து log of a plus bக்கு இந்த ஃபார்முலா கிடையாது, லாகில் இந்த மாதிரி அப்ளை பண்ண முடியாது, ஓகே. log of a plus b அப்படின்னா ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். log of a plus log of 1 plus b by a. இந்த ஃபார்முலாலாம் நமக்கு தேவை கிடையாது, ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டும் ஈக்குவல், ஸோ லீனியர் சிஸ்டம் அப்படின்னு போடாதீங்க. லாகில் வந்து அந்த மாதிரி அப்ளை பண்ண முடியாது. log a plus bக்கு வேறு ஃபார்முலா. ஸோ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. ஸோ தே ஆர் நாட் ஈக்குவல், ஸோ த சிஸ்டம் இஸ் நான் லீனியர் சிஸ்டம், ஓகே. ஸோ இதை வந்து ஒரு ப்ரூஃப் காட்டியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ x1 of n வந்து 100ன்னு எடுத்துக்கிட்டோம், x2 of n வந்து 10ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போது log 10 of x1 of n ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ஓகே. இப்போ log 10 x1 of n வந்து 100 அப்படிங்கிறத 10 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ த வேல்யூ வில் பி 2. இதே மாதிரி log base 10 வேல்யூ வந்து 1, ஓகே. ஸோ இதோட வேல்யூ வந்து 2 கிடைக்குது, இதோட வேல்யூ வந்து நமக்கு 1 கிடச்சிருக்கு நம்மளோட அசம்ஷன் படி, ஓகே. இதோட வேல்யூ 2, இந்த டேர்மோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போது இங்கே log a plus bன்னு இருக்கா, இப்போ இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஸோ log 10 of a, இங்கே வந்து x1 of nக்கு பதிலாக 100 ப்ளஸ் இங்கே வந்து 10. ஸோ log base 10 110. இது ஜஸ்ட் நான் கேல்குலேட்டரை போட்டிருக்கேன், வேறு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் கிடையாது, ஓகே. ஸோ த சிஸ்டம் இஸ் அ நான் லீனியர் சிஸ்டம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் y of n is equal to x square of n. ஸோ இந்த சிஸ்டம் வந்து லீனியர் ஆர் நான் லீனியர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நேராக நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ y3 of n is equal to, இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எதை வச்சு எழுத போகிறோன்னா அந்த டயக்ராம் வச்சு நீங்களே எழுத போகிறீங்க, மக பண்ணக்கூடாது, ஓகே. ஸோ t of a1 x1 of n plus a2 x2 of n. ஸோ இங்கே வந்து என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்கொயர் பண்ணணும், இன்புட்டை வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இதில் வந்து இந்த இன்புட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ணணும். ஸோ த ஹோல் ஸ்கொயர், ஓகே. ஸோ இந்த டீக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், எந்த ஆப்ரேஷன் பண்ணணும், ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து a plus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குதா. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 1, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைட், தட் இஸ் y3 dash of n. அதுக்கு என்ன பண்ணுறோம், a1 into t of x1 of n plus a2 into t of x2 of n.
ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணணும், இந்த x1 ஆஃப் n டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, அப்போ a1 இன்ட்டு x1 ஸ்கொயர் ஆஃப் n ப்ளஸ் a2 இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், x2 ஸ்கொயர் ஆஃப் n. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ த சிஸ்டம் இஸ் நான் லீனியர். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.